ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன தெரியுமா, ரொம்ப சூப்பர் வீடியோ வரப்போகுது மக்களே. ரொம்ப சூப்பர் வீடியோ தான். கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் எல்லாம் போட்டுட்டு நம்ம டெய்லி வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜான்வி வஷு விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோ பண்ண போகிறேன். அப்புறம் நல்ல விலாக்ஸு வரப்போகுது. ஆல்ரெடி 365 சேலஞ்ச் நான் போட்டிருக்கு. ஸோ டெய்லி விலாக்ஸ் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன தெரியுமா, ரொம்ப சூப்பர் வீடியோ வரப்போகுது மக்களே. ரொம்ப சூப்பர் வீடியோ தான். யூடியூப் பற்றி தான். என்ன தெரியுமா, யூடியூப்பில் டெய்லி வீடியோ பண்ணால் க்ரோ பண்ண முடியுமா? கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் எல்லாம் போட்டுட்டு நம்ம டெய்லி வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் நாங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் மதன் கோரி இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் யூடியூபர் தானே, உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ மதன் கோரியோட ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்குது. இர்ஃபான் இருக்கீங்க இல்லையா, ஃபுட் பிளாகரு, அவரோட ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள், எப்படி ஷூட் பண்ணியிருக்கு, எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஸோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்கு தெரியுமா, டெய்லியே விலாக்ஸு அப்படி வீடியோஸு அப்லோட் பண்ணிவிட்டு வச்சுட்டாங்க. ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும் உங்களுக்கு? சில பேர் எப்படி நினைப்பாங்க தெரியுமா, நானும் 2021 யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு மக்களே, ஆனால் முடியலை. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகாமல் நல்லா பர்ஃபெக்டாக கேமரா போடணும், நல்ல கேமரா இருக்கணும், நல்ல மைக் இருக்கணும், அப்புறம் நல்ல வீடியோ எடிட் பண்ணணும். அந்த டைமில் எனக்கு ஃபோன் கிடையாது, லேப்டாப்பும் கிடையாது, மைக்கு கிடைக்காது. ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் 2022 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு யூடியூப் சேனல். ஆனால் என்ன தெரியுமா, நான் எந்த வீடியோ எடுத்தாலும் அது ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும், அதை எப்படி எடிட் பண்ணணும், எவ்வளோ திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். அது வீடியோ அவ்வளோ ரீச் கிடையாது. அப்புறம் மோட்டிவேஷன் எல்லாம் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற தெரியுமா, சரி இன்றைக்கி போட்டிருக்கு இல்லையா, திருப்பி நம்ம நெக்ஸ்ட் வீக் போடலாமா ஆனால் போட்டுட்டு இருந்துச்சு. ஆனால் அப்போவும் ரீச் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகாது, யூடியூப் வேஸ்ட் தான் நம்ம விட்டுருவேன். ஆனால் அது தப்பு தான். என்ன பண்ண தெரியுமா, கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். எப்படி தெரியுமா, நான் சொல்ல போகிற கேட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் டெய்லி வீடியோ பண்ணும்போது அது சூப்பராக இருக்கா, அவ்வளோ கிளாரிட்டி இருக்கா, எவ்வளோ எடிட்டிங் பண்ணியிருக்கு, எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு, ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு தெரியுமா, நீங்கள் டெய்லி வீடியோஸ் பண்ணும்போது நீங்கள் டெய்லி கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அது என்ன ஆகும், ஒரு ஹேபிட் மாதிரி ஆகும். உங்கள் லைஃப்பில் அது ஒரு டாஸ்க் மாதிரி ஆகும். என்ன இப்போ நீங்கள் எந்திரிச்சு உடனே நாங்கள் டீ சாப்பிடுவாங்க, ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்படியே இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஆகும். அப்புறம் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோ போகும்போது கொஞ்சம் ஒரு வீடியோ நீங்கள் எந்த ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் வீடியோ போட்டுச்சு, கொஞ்சம் சில எப்படி நம்ம விலாகில் ஹுக்கு ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி நம்ம டிசிப்ளினில் யூடியூப் ஷார்ட் பண்ணணும், அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம கேமரா ஃபேஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி நம்ம சோஷியல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு ஒரு வீடியோவில் இன்னும் சொல்ல முடியாது, இன்னும் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸுங்க. அப்புறம் டிசிப்ளின் முக்கியம்தான். என்ன தெரியுமா, இன்றைக்கி போட்டிருக்கு வீடியோ, அப்புறம் நெக்ஸ்ட் வீக் போட்டால் இன்னும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்கில் எனக்கு 5 வீடியோஸ் கண்டினியூஸ் பண்ணால் 5 வீடியோஸுக்கு உங்களுக்கு வீடியோ உங்களோட யூடியூப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு 5 வீடியோஸு வைரல் ஆகிறதுக்கு சான்ஸு ரொம்ப ஜாஸ்தி தான். அதை நீங்கள் ஒரு வீடியோ போட்டால் ஒரு வீடியோக்கு தான் ஜாஸ்தி, அதையும் சொல்ல முடியாது. ஸோ யூடியூப் ஒர்க் ஆகுதே டிஃப்ரெண்ட் தான், அந்த ஆல்கரிதமே டிஃப்ரெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் என்ன பண்ணுவாங்க, உங்களோட வீடியோ போட்டிருக்கு, அப்புறம் ஒரு 100 பேருக்கு புஷ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த 100 பேரில் ஒரு 10 பீப்புள் உங்களோட வீடியோ பார்க்கும்போது அப்புறம் அது 200 பீப்புளுக்கு புஷ் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு 200 பீப்புள் வந்து ஒரு லார்ஜ் கேட்டகரி வைடர் ஆடியன்ஸ்க்கு புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் யூடியூப் ஒர்க் ஆகும். ஸோ இந்த யூடியூப் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த க்ரோ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் டெய்லி வீடியோ போடும்போது தானே உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒன்று வீடியோ எப்படி அப்லோட் பண்ண படிச்சிருக்கு, நேற்றுக்கு மைக் எப்படி செட் பண்ணணும்னு படிச்சிருக்கு, அப்புறம் வீடியோ போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளூயன்சி வரும், அப்புறம் சோஷியல் ஸ்கில்ஸ் வரும். என்ன பாருங்கள் மக்கள், எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சமாக பேசும்போது யூடியூப் ஒரு ஹேக்ஸு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டுருக்கு, ஆனால் விடக்கூடாது, அதுதான் முக்கியம். அதனால நம்ம 365 சேனல் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ நீங்கள் பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ க்ரோ பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ பண்ண போகிறேன் மக்களே. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் டைப் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் மக்களே. ஸோ முக்கியம் என்ன தெரியுமா, டெய்லி வீடியோ பண்ணணும். நீங்கள் தப்போ கரெக்டோ நல்லா வந்திருக்கோ வரலையோ அது இன்னும் தேவையில்லை, வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க யூடியூப்பில். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் 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 படிக்க முடியும், அப்படியே நீங்கள் க்ரோ ஆக முடியும். இல்லாட்டி உங்களுக்கு க்ரோ ஆக முடியாது. இந்த விஷயமே கிடையாது, இந்த விஷயம் அப்படி தான். நீங்கள் எப்போவும் பண்ணிகிட்டே இருப்பேன், லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் மக்களே. ஸோ அதுதான் என்னோடய வீடியோ. ஸோ யூடியூபர் இருந்தால் டெய்லி வீடியோ போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகலாம், எல்லோரும் க்ரோ ஆகலாம். இன்கேஸ் நான் க்ரோனா உங்களுக்கு எல்லோரும் நான் சப்போர்ட் பண்ணேன் மக்களே. ஸோ மக்களே 365 சேனல் போயிட்டுருக்கு. உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தால் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா?